நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர்தான் செந்தில் ஆண்டவராகிய முருகப்பெருமான். திருச்செந்தூரில் குடிக்கொண்டிருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண பவ. வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு அப்படின்னு போற்றப்படும் ரொம்பவே சிறப்புமிக்க கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருச்செந்தூரில் ஒரு தின உபவாச விரதம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஜனனம் முதல் மரணம் வரை தவம் செய்தாலும் எந்த ஒரு பலனையும் அடைய தகுந்த மார்க்கமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் அப்படின்னு ரெண்டு மூலவர்கள் இருக்கிறாங்க. பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாலிக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த கோவிலின் கூடுதல் சிறப்பு. திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கிறார் அப்படின்னும் இதனால் இந்த தலத்திற்கு வீரவாகு பட்டினம் அப்படிங்கிற மற்றும் ஒரு பெயரும் இருக்குது அப்படிங்கிறது சிறப்பு. திருச்செந்தூர் தலத்தில் தினமுமே வீரவாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகுதான் மூலவருக்கு பூஜை நடத்தப்படுகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமுமே தூய வெள்ளை நிற ஆடையே அணிவிக்கப்படுகிறது அப்படின்னும் சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை ஒன்று இருக்குது அப்படின்னும் 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை அங்கே பார்க்கலாம் அப்படின்னும் அந்த அறைக்கு பாம்பறை அப்படிங்கிற பெயரும் இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்குது அப்படின்னும் அந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமான் அப்படின்னு 4 உற்சவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் அவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் கோவில் கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் 157 அடி உயரம் கொண்டது அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பு. திருச்செந்தூர் முருகனை போற்றி அப்படிங்கிற தலைப்பில் அருணகிரிநாதர் 83 திருப்புகள் பாடியிருக்கிறார் அப்படின்னும் இந்த பாடல்களை நம்ம பக்தி சிரத்தையோடு பாடினோன்னா பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். திருச்செந்தூர் கோவில் வடிவம் பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிற வடிவில் அமைந்திருக்குது அப்படின்றது கூடுதல் சிறப்பு. மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கே அணிவகுத்து வழிபடலாம் அப்படின்னும் இந்த வழிபாட்டின் போது முருகருக்கு பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி வைர வேல் அணிவிக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தங்க அங்கி அணிவித்து வழிபடும் இந்த திருச்செந்தூர் முருகன் ரொம்பவே அழகாக இருப்பார் அப்படின்னும் கூடுதல் சிறப்பு. திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சண்முக விலாசம் அப்படிங்கிற மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டது அப்படின்னும் இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. திருச்செந்தூரில் இருக்கும் கோவில் மூலவர் முன்பாக உள்ள இடம் மணியடி அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு நின்று பாலசுப்பிரமணியரை தரிசிப்பது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. அதே போல் திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக மௌன சுவாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சுவாமி மூவரும் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிறாங்க அப்படின்னும் அவர்களுடைய சமாதி நாழி கிணறு அருகே பக்கத்தில் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாழி கிணறு அப்படிங்கிறது 24 அடி ஆழத்தில் இருக்குது அப்படின்னும் அங்கு நீராடிய பிறகுதான் கடலில் நீராட வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல தமிழகத்தில் நாகரீகம் தோன்றிய நகரங்களுள் திருச்செந்தூரும் ஒன்று அப்படின்னும் திருச்செந்தூருக்குரிய கூடுதல் சிறப்பு. முருகப்பெருமானோடு போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. திருச்செந்தூர் கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே நிலை பெற்று இருப்பதாக வரலாற்று ஏடுகள் சொல்லுது.
இந்த திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலின் கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் அலைவாய் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதற்கு பிறகு திரு அப்படிங்கிற அடைமொழி சேர்க்கப்பட்டு திரு சீரலைவாய் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலுக்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் கோயில் இருக்குது. இந்த விநாயகரை வணங்கிய பின்னர் தான் முருகப்பெருமானை வணங்க செல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த திருக்கோவிலில் 12 சித்தர்களில் 8 சித்தர்கள் சமாதியாகி இருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமானின் வெற்றிவேல் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரை ஓரமாக உள்ள மாப்பாடு அப்படிங்கிற இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதி இப்போது மணப்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது. முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசுரர்களை அழிப்பது தான் அப்படிங்கிறதும், திருச்செந்தூரில் தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது அப்படின்னும், அதனால் முருகனின் தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்ட ஒரு தலம் அப்படிங்கிறது இந்த திருச்செந்தூருக்கு உள்ள கூடுதல் சிறப்பு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட தலம் அப்படிங்கிறது சிறப்பும் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு இருக்குது. முருகன் சிவந்த நிறம் உடையவர் அப்படின்னும், அவர் உறைந்துள்ள தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்திற்கு செந்தில் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. திருச்செந்தூர் ஊர் மத்தியில் சிவ கொழுந்தீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இருக்குது. இதுதான் ஆதி முருகன் கோவில் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரம் வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டே இருக்கும் அப்படின்னும், சூரசம்ஹாரம் முடிந்ததும் தெய்வானை திருமண நாளில் மட்டும்தான் அந்த வாசல் திறக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற நிர்மால்ய பூஜையே மிக மிக முக்கியமான பூஜை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் முருகன், மால், ரங்கநாத பெருமாள் ஆகிய சைவ வைணவ மூர்த்திகள் இந்த தலத்தில் இருக்காங்க அப்படின்னும், குமரகுருபரர், பகழிக்கூத்தர், ஆதிசங்கரர், உக்கிரபாண்டியனின் மகள் உட்பட ஏராளமானவர்கள் திருச்செந்தூர் முருகனின் நேரடி அருள் பெற்றவர்கள் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. செந்தில் ஆண்டவருக்கு ஆறுமுக நயினார் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. திருச்செந்தூர் இந்த பகுதியில் வாழும் பலருக்கு நயினார் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டிருப்பதை நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். அதே போல் மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதால் காரம், புளி இந்த மாதிரி பிரசாதத்தில் சேர்க்கப்படுவதில்லை அப்படின்னும், சண்முகருக்குரிய பிரசாதங்களில் காரம், புளி இருக்குது அப்படின்னும், மூலவருக்கு இந்த பிரசாதத்தில் சேர்க்கப்படுவதில்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. முருகனுக்கு படைக்கப்படும் நிவேதன பொருட்களில் சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, சர்க்கரை பொங்கல், கல்கண்டு, பேரிச்சை பழம், தோசை, சுகியன், தேன்குழல், தினை மாவு இது எல்லாமே இடம்பெறுது அப்படின்னும், உச்சிகால பூஜைக்கு முன்பாக இலை போட்டு சோறு, மோர்க்குழம்பு, பருப்பு பொடி, நெய், தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னர் தான் மூலவருக்கு போற்றிகள் பூஜையை தொடங்குவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இரவு பூஜையில் பால், சுக்கு, வெந்நீர் இது எல்லாமே நிவேதனம் செய்கிறாங்க அப்படின்னும், சண்முகருக்கு ஆண்டுக்கு 36 திருமுழுக்கு மட்டுமே நடைபெறுகிறது அப்படின்னும் இந்த கோயிலுக்கு இருக்கும் கூடுதல் சிறப்பு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆண்டு வருமானம் இப்பொழுது பார்த்தோன்னா 30 கோடியாக அதிகரித்திருக்கு அப்படின்னும், திருச்செந்தூர் கோவிலுக்கு ISO தர சான்றிதழ் பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த கோவிலோட கூடுதல் சிறப்பு. அதே போல் இந்த கோவில் வெளிப்பிரகாரங்களில் தூண்களில் கந்த சஷ்டி கவசம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னும், திருச்செந்தூரில் உச்சிகாலை பூஜை முடிந்ததும் மணி ஒலிக்கப்பட்ட பிறகுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 250 ஆண்டு பழமையான அந்த 100 கிலோ எடை கொண்ட அந்த பிரம்மாண்ட மணி இப்போதும் ராஜகோபுரம் 9வது அறையில் பொருத்தப்பட்டிருக்கு. சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகன் தாமரை மலர் கொண்டு சிவபூஜை செய்தார் அப்படின்னும், அதை உணர்த்தல வகையில் இன்றுமே மூலவர் சிலையின் வலது கையில் தாமரை மலர் இருக்கு அப்படின்னும், முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதமும் சூரசம்ஹாரம் நடைபெறும் 7வது நாள் முருகன் தெய்வானை திருமணம் நடைபெறும் அப்படின்னும், அதற்கு பிறகு 5 நாட்கள் கல்யாண ஊஞ்சல் சேவை நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஆவணி திருவிழாவின் போது முருகப்பெருமான் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூர்த்திகளின் அம்சமாகவே காட்சி தருகிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. திருச்செந்தூரில் தினமுமே உச்சிகால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால், அன்னம் எடுத்துக்கொண்டு மேல தாளத்தோடு சென்று கடலில் கரைப்பார்கள் அப்படின்னும், இதற்கு கங்கா பூஜை அப்படின்னும் பெயர் இருக்குது. மூலவருக்கு போற்றிமார், சண்முகருக்கு திரிசுந்தரர்,
திருமாலுக்கு வைணவர்கள் தனித்தனியே 3 இடங்களில் நெய்வேத்தியம் தயாரிக்கிறாங்க அப்படின்னும், திருச்செந்தூர் கோவில் தங்கத்தேரில் அருங்கோண வடிவில் அறுபடை வீட்டு முருகன் சிலைகள் இருக்குது அப்படின்னும், ஷஷ்டி தகடுகளில் எழுதப்பட்டிருக்கும் மந்திரம் ஓம் சரவண பவ அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. திருச்செந்தூர் தலத்தில் பழங்காலத்தில் நிறைய மணற்குன்றுகள் முருகனது சிறிய சன்னதியை சூழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னும், அவற்றுள் பெரிய மணற்குன்று ஒன்றை கந்த மாதவ பர்வதம் அப்படிங்கிற பெயரால் குறித்திருக்க வேண்டும் அப்படின்னும், நாளடைவில் மணற்குன்றுகள் தேய்ந்து தேய்ந்து பிரகாரங்கள் ஆகியிருக்க வேண்டும் அப்படின்னும், வடக்கு பக்கத்தில் மணற்குன்றே ஒரு மதிலாக அமைந்திருப்பதை இப்போதுமே நம்ம பார்க்கலாம். இந்த மணற்குன்றில் தான் தாழ்வரையில் தான் ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கும் ஒரு சிறப்பம்சம். இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போனோன்னா நிச்சயமாக இதையெல்லாம் பார்த்து தரிசனம் செய்துவிட்டு முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.